எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஏலக்காய் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற மாவே எடுத்துக்கலாம். 3/4 கப்புக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வெள்ளை சீனி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1 முட்டை எடுத்திருக்கேன். 3 ஏலக்காவும் 1 டீஸ்பூனுக்கு ப்ரௌன் சுகரும் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1 ஸ்டிக் பட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அது 8 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 கப் வரும். முதல்ல ஏலக்காவையும் சீனியை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ஏலக்காய் நல்லா பட்டு போல் அரைப்படும். இப்போ ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா க்ரீமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு முட்டையை வந்து தனியாக அடிச்சுட்டு அதை அடித்த முட்டை இதில் சேருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிஸ்கட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேக்கிங் சோடா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சீனியும் ஏலக்காயும் இதில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ஏலக்காய் தனியாக மிக்சியில் போட்டிங்கன்னா இந்தளவு பட்டு போல் அரைப்படாது. அதுக்காக தான் நம்ம சீனி சேர்த்து அரைக்கிறோம். அப்புறம் கோதுமை மாவையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ட்ரேயில் சின்ன சின்ன பால்ஸாக மேக் பண்ணி உருட்டி வச்சுட்டு ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 நிமிஷம் உள்ளே வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு அருமையான ஏலக்காய் பிஸ்கட் ரெடி ஆயிரும். இந்த ஏலக்காய் பிஸ்கட்டை நீங்கள் அதுக்கப்புறம் கூலிங் ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அது நல்ல ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். இதை நம்ம ஈவினிங் நல்லா ஸ்ட்ராங்கான காஃபியோ டீயோ போட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக் கொடுத்துட்றதுனால இது பண்ணி கொடுத்து விடலாம். இதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் இங்கே மேலே கார்னிஷிங்க்கு ஏதாவது நீங்கள் நட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ஸ்ட்ராங்கான காஃபி டீ போட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் வந்து கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.